ஆவிகள், அதாவது வந்து இறந்த ஆத்மா கூட வந்து எப்படி பேசுகிறதுங்கிறத பற்றி நம்ம அந்த பகுதியில் பார்க்க போகிறோம். ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் எப்படி பண்ணுறதுன்னா, ஒரு தனி அறையை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு, அகல் விளக்கு, இல்லைன்னா ஒரு லைட்டு, அப்படி இல்லைன்னா ஒரு மெழுகுபத்தி, இந்த மாதிரி ஏதோ உங்கள் வசதிக்கு தக்கன ஏதாவது ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க. ஒரு பேனா, ஒரு நோட்டு எடுத்து வந்து பார்த்திங்கன்னா வச்சுருங்க. அடுத்து நீங்கள் வந்து யார்கிட்ட வந்து எந்த ஆத்மா கிட்ட வந்து நீங்கள் பேச போகிறீங்க. இப்போ பெரிய பெரிய தலைவர் ஜெயலலிதா, விஜயகாந்த், கலைஞர், இனி வரும் ஏதோ ஒரு கலைஞர்கிட்ட நீங்கள் பேசணும். யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க யூஸ் பண்ண ஒரு பொருள் வந்து உங்களுக்கு மெயினாக தேவை. பொருளை வந்து பார்த்திங்கனாக்கா இடது கை இடமா வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் கையில் வச்சுக்கோங்க, உள்ளங்கையில் பிடிச்சிக்கணும். வலது கையில் வந்து பார்த்திங்கனாக்கா பேனாவை வந்து பிடிச்சிட்டு இதை நீங்கள் ஆரம்பிக்கிற டேட்டு வந்து பார்த்திங்கனாக்கா அமாவாசை இல்லைனா பௌர்ணமி, இந்த மாதிரி நாளில் ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. பெரும்பாலும் வளர்புறையில் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஸோ தேய்பிறையில் ஆரம்பிக்கிறது அந்தளவுக்கு கொஞ்சம் ரொம்ப லேட்டாகும். இப்போ வளர்புறையாக பார்த்து ஆரம்பிங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த மந்திரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா யாரை அழைக்கிறீங்களோ அவங்களோட பேர் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த மந்திரத்திலே சேர்த்து வந்து நீங்கள் செபிக்கணும். இதில் வந்து ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த பயிற்சியை வந்து உடனே வந்து அட்டன் பண்ணி உடனே இதாகாது. இந்த மந்திரத்தை வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 48 நாள் அந்த மாதிரி நல்லா உச்சரித்து பண்ணி அந்த அகர்ஷண பவரை வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணிக்கணும். பொதுவாக வந்து நீங்கள் வந்து இந்த பேர் இல்லாமல் வெறும் மந்திரத்தை மட்டுமே நீங்கள் சித்தி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஒரு 48 நாள் கழித்து நீங்கள் யாரை அழைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பேர் இருக்கிற இடத்துல அந்த பேரை சேர்த்து நீங்கள் ஜெபிக்கணும். இப்போ குறிப்பாக சொல்லணும்னா, இந்த பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த், அகர்ச்சனா, அது வந்து பார்த்திங்கனாக்கா அதில் வந்து ஒரிஜினல் பேராக இருக்கும். பேரை அந்த மாதிரி சொல்லி தான் நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபிச்சுட்டு அந்த உங்களுடைய ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் வந்து அவளை அழைக்க ஆரம்பிக்கணும். மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டை ஏற்றி வச்சுட்டு எழுத ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கை வந்து எழுத ஆரம்பிச்சிடும். கை எழுதானது அந்த ரைட்டிங் எல்லாமே அந்த ஆத்மா வந்து எழுதுகிற மாதிரியாகவே அந்த உங்களோட கையில் வந்து அந்த ஆத்மா வந்து எழுத ஆரம்பிச்சிடும். உங்களுடைய கேள்விகள் என்னென்ன கேள்வி கேட்குறீங்களோ அந்த கேள்விக்கு உண்டான ஆன்சர் வந்து அதில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த நோட்டு பேப்பரில் எழுத ஆரம்பித்த பிறகு நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க, முதல்ல வந்து ஸ்டார்டிங்கில் வராமல் இருக்கலாம். நீங்கள் கூப்பிட்டு வரல அப்படிங்கிற மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ தொடர்ந்து அந்த பயிற்சியை வந்து நீங்கள் கண்டினியூவாக பண்ணையில் வாங்கன்னு நீங்கள் அழைக்கையில் வந்துடுவாங்க. அதே இந்த அழைப்பு மந்திரத்தையும் முழுமையாக சித்தி பண்ணியிருக்கணும். சித்தி பண்ணையில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து உங்கள் கையில் இறங்கி ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கை வந்து எழுத ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா ஆட்டோமேட்டிக் ரைட்டிங்னு வந்து சொல்லப்படுது. இந்த மாதிரி பயிற்சி முறைகளை வந்து ஒரு 48 நாள் அந்த மாதிரி பண்ணையில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் நினச்ச மாதிரியே வந்து இறங்கி நீங்கள் ஆவியை கூட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு முறைகளை வந்து ஏற்படுத்தி தரும். ஸோ இதுக்கு பாதுகாப்பு முறைகள்ங்கிறது ரொம்ப கட்டாயம் தேவை. அதை உடல் கட்டு, திசை கட்டு இந்த மாதிரி சில கட்டு முறைகளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதாக. அப்படி கட்டுகள் யூஸ் பண்ணாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது ஒரு ஆப்போசிட்டாக அதாவது வேலை செஞ்சு உங்களோட உடல்நிலை பாதிப்பு அடையலாம். அதனால் என்னென்னா ரொம்ப ஜாக்கிரதை செய்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ வெளிநாடுகளில் இந்த மாதிரி ட்ரிக் முறைகளில் நம்மளோட பழம்பெரும் வேத நூல்களில் ஓலைச்சுவடுகளில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து காணப்படுது. ஸோ யாரை வேணாலும் உங்களால் அழைச்சி பேசிக்க முடியும். அதே மாதிரி அழைப்பு முறைகளுக்கு இதோட ரொம்ப நான் ஃபவராக அழைக்கணும்னு நினைக்கிறேன் சார். என்ன கேட்டிங்கனாக்கா ஒரு ஒரிஜினல் ரசமணி ஒன்று வாங்கி வச்சு நீங்கள் அழைச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் யாரை அழைச்சி பேச நினைக்கிறீங்களோ உங்களால் கடவுள் ஒரிஜினலாக ஒரு ரசமணி இருந்ததுன்னா உங்களால் கடவுள் மட்டும் இல்லை சித்தர்கள்ட்ட யார்கிட்ட வேணாலும் உங்களால் வந்து பேச முடியும்னு வந்து பழம்பெரும் ஓலைச்சுவடுகள் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பஞ்சபூதங்களையே நீர், நெருப்பு, காற்றையே வந்து லாக் பண்ணி வைக்கக்கூடியது இந்த ரசமணி. இந்த ரசமணியை வச்சு நீங்கள் யார்கிட்ட பேச நினைக்கிறீங்களோ ஒரிஜினல் ரசமணியை வச்சு நீங்கள் யார்கிட்ட வேணாலும் தொடர்பு கொடுத்து உங்களால் வந்து பேசிக்க முடியும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் இறந்த ஆத்மா கூட நீங்கள் பேசிக்கலாம். ஸோ இந்த ட்ரிக்கை வந்து மேக்ஸிமம் 48 நாள் பண்ணுங்கள், சித்தி ஆயிரும். ஸோ சித்தியான பிறகு அவங்க திரும்ப போன பிறகு அவங்களுக்கு நன்றி செஞ்சு நான் கூப்பிட்டு என்கிட்ட வந்து நீங்கள் என்னோடய கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு நன்றின்னு தெரிவித்து அவங்கள கையெடுத்து கும்பிட்டு வழி அனுப்பி வைக்கணும். அதுக்கு பிறகு நார்மல் நிலைக்கு வந்துட்டு நீங்கள் கட்டுமுறைகளை போட்டு அப்புறம் நார்மலாகவே வந்துடணும்.
ஸோ இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் 48 நாள் கண்டிப்பாக பண்ணல. ஸோ எந்த தலைவர்கிட்ட வேணாலும், இறந்த ஆத்மாக்கிட்ட யார்கிட்ட வேணாலும் உங்களால் வந்து தொடர்பு கொண்டு உங்களால் பேச முடியும். மீண்டும் நான் இது போன்ற அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.